பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை அறிஞ்ச பிற்பாடு தான் விட்டு வந்த பழையதை நாடி தேடி தான் கூட வச்சுக்கிறணும்னு விரும்புகிற எந்த மனுஷனுடைய நிலைமையும் மத்தேயு 12:45 முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தான் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு ஓடி போன பிற்பாடு யாக்கோபு ஆராதிக்கிற ஆண்டவர் ஆகிய கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டதுங்கிறத லாபான் வீட்டுல எல்லாரும் அறிஞ்சுக்கிட்டாங்க, கண்ணால பார்த்தாங்க. அதனாலதான் யாக்கோபு அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்ப இங்க லாபான் உடல, நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் உடனே கொடுக்குறேன், என்னை விட்டு போகாத, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவருடைய வல்லமைய இவங்க எல்லாம் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ராகேல் ஒரு தப்ப பண்றா பாருங்க. யாக்கோபு தான் தகப்பன் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ராகேல் தான் தகப்பனுடைய வீட்டுல இருந்து ஒரு சுரூபத்தை எடுத்து தனக்குள்ள அவ மறைச்சு வச்சுக்கிறா. அது யாருக்குமே தெரியாது. ஆண்டவருடைய அன்பை அறிஞ்ச பிற்பாடு அவளுடைய விசுவாசமானது இந்த சுரூபத்து மேல போகுது. எதுக்காகன்னா, என்னுடைய பிரயாணம் நல்லபடியா வாய்க்கணும், நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும், இடையில எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுரூபம் தான் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எடுத்து வச்சுக்கிட்டா பாருங்க. ஆனா நடந்தது என்ன? ராகேல் கடைசி வர பிரயாணப்பட்டு தான் மாமனார் வீட்டுக்கு போகல, பாதியில மறிச்சிட்டு. அப்போஸ்தலர் 17:30 தேவன் அறியாமை உள்ள காலங்களை காணாதவரை போல இருந்தாராம். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர்களை கட்டளையிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உயர் அதிகாரி, உயர் அரசியல்வாதி, உயர்ந்த பதவியில இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து காதுல கேள்விப்பட்ட பிறகு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார், கட்டளையிடுகிறார். நான் சொல்லல, வசனம் சொல்லுது பிரியமானவர்களே. லேயாள் ஆண்டவராகிய கர்த்தரை நல்ல உறுதியா பற்றி பிடிச்சுக்கிட்டா. அதனாலதான் அவளுடைய கர்ப்ப பிறப்பாகிய லேவி கோத்திரத்தை யூதா கோத்திரத்தை ஆண்டவர் விசேஷமானவர்களாய் தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த பனிமுட்டுகளை தொடுவதற்கும், பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியை தூக்குவதற்கும், பரிசுத்த பலிபீடத்திற்குள்ளாய் சென்று ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதற்கும் அதிகாரத்தையும் உரிமை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த ஆசாரியர்களுடைய காலு பட்ட உடனே யோர்தான் நதி அப்படியே நின்றுச்சுன்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. யூத கோத்திரத்தார் ராஜாக்களை பிறப்பிக்கிற கோத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அந்த கோத்திரத்திலிருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை முன் வச்சுட்டீங்களா, முன் வச்சு அவரை மாத்திரம் பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க. விட்டுட்டு வந்ததை நீங்க பின்னிட்டு திரும்பாதீங்க. திரும்பினா நிலைமை விபரீதமாகும் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.